கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஐபிபிஎஸ் அப்படின்ற வெப்சைட்ல இருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்ல இருந்து ஹையர் பண்றாங்க. என்ன ரோலுக்கு ஹையர் பண்றாங்க அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். இந்த ரோலுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு காலேஜ் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். நீங்க ஏதாவது யூஜி டிகிரி, அண்டர் அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி, ஏதாவது 12th முடிச்சுட்டு ஏதோ ஒரு காலேஜ் டிகிரி நீங்க முடிச்சிருந்தீங்கனாலே போதும். இந்த ஜாபுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் தான். இப்போ இந்த ஜாபுக்கு தேவையான மொத்த எலிஜிபிலிட்டி என்ன? எல்லாமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம கிளியரா பார்க்கலாம் வாங்க. இப்போ முக்கியமான டேட் என்னென்ன எப்பப்பன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 1 ஆகஸ்ட் 2026 இருந்து 21 ஆகஸ்ட் 2026. அதாவது இன்னைக்கு இன்னைக்கு தான் 1 ஆகஸ்ட். இன்னையிலிருந்து கரெக்டா 20 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமா அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா வந்து அப்ளை பண்ணிக்கங்க. இப்போ இந்த பேமெண்ட் பண்றது வந்து அதே அந்த இந்த டேட்டுக்குள்ள தான் நீங்க பேமெண்ட் பண்ண முடியும். இப்போ இதுக்கு அப்புறமா போய் பேமெண்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த டேட்டுக்கு முன்னாடியும் போய் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியாது. அத பார்த்துக்கங்க. ஸோ அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எடிட் விண்டோ. இப்போ நீங்க ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ திடீர்னு ஏதாவது தப்பா பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாரி டைம்ல வந்து நீங்க வந்து எடிட் பண்ணணும். ஸோ அந்த மாரி டைம்ல வந்து நீங்க எப்ப எடிட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் 2 நாள் குடுப்பாங்க. அந்த 2 நாள் வந்து அந்த ஐபிபிஎஸ் இருக்குல்ல, அங்க அந்த வெப்சைட்லயே வந்து நோட்டிஃபிகேஷன் குடுப்பாங்க. எடிட் ஆப்ஷன் வந்து அவைலபிள் இருக்குன்னு. ஸோ உங்க மொபைலுக்கு வந்து ரீச் ஆகும் மெயில் மூலியமா. அப்போ வந்து நீங்க வந்து அத எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங் இது வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல சும்மா ட்ரெய்னிங் மாரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. அப்புறம் வந்து இந்த பிரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 2026 அந்த டைமில் வந்து பிரிலிமினரி எக்ஸாம் நடக்கும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பிரிலிமினரி வந்து அக்டோபர் மந்த்து 2026 அந்த மந்த் தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ இந்த கால் லெட்டர் இருக்குல்ல, இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர் வந்து செப்டம்பர் மாதம் கொடுப்பாங்க. அதே மாரி இப்ப இந்த பிரிலிமினரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து எந்த மாசம் வரும்னா, நவம்பர் மாசம் வரும். ஸோ அதே மாரி இப்ப மெயின் எக்ஸாமுக்கு வந்து கால் லெட்டர் எப்போ வரும்னா, நவம்பர் மந்த்தே வந்துரும். அந்த மெயின் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, டிசம்பர் மாசம் நடக்கும். அதே மாரி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். அது வந்து ப்ரொவிஷனல்னா ஒண்ணும் இல்ல. தமிழ்ல வந்து தற்காலிகமாங்க. ஸோ அந்த டைம்ல டெம்பரரியா வந்து ஒரு அலாட்மெண்ட் குடுப்பாங்க. இங்க தான் எக்ஸாம் நடக்க போகுது இப்ப அப்படின்ற மாரி வந்து மார்ச் மந்த் அந்த டெம்பரரி அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப இதுல வந்து எந்தெந்த பேங்குக்குலாம் ஆள் எடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூசிஓ பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க் அண்ட் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஸோ இந்த பேங்க் எல்லாத்துக்குமே தான் அந்த கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அந்த வேக்கண்ட் கீழ ஆள் எடுக்க போறாங்க. ஸோ இதுக்கு வந்து சேலரி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் சிஎஸ்சி இருக்குல்ல, அதுக்கு அந்த ரோலுக்கு வந்து சேலரி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் சேலரி 24,000ல இருந்து இருக்கும். ஸோ இங்க குடுத்துருக்காங்கல்ல இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட் உங்களுக்கு. அது வந்து ஒவ்வொரு பேங்குக்குமே வந்து அந்த நீங்க ஜாயின் பண்ற பேங்க பொறுத்து அது வந்து வேரி ஆகும். அதனால தான் இந்த மாரி குடுத்துருக்காங்க. இந்த மாரி உங்களுக்கு இன்கிரிமெண்ட்டுமே இருக்கு. இப்ப ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 20 வயசுல இருந்து 28 வயசு அதுக்குள்ள தான் இருக்கணும். அதுக்குள்ள இருந்தா மட்டும் தான் நீங்க எலிஜிபிள். ஸோ இதுக்கு மேல இருக்கவங்க எலிஜிபிள் கிடையாதா? அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷனுமே இருக்கு. ஸோ நெறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ற எல்லாருக்குமே வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்னா என்னன்னு தெரியாது. ஸோ நான் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து நீங்க இப்ப இவங்க சொல்லியிருக்கிறது வந்து 20 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆனா இப்போ உங்களோட ஏஜ் வந்து 32. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? எனக்கு வந்து 28 வயசு தாண்டிடுச்சு. என்னால அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாரி டைம்ல உங்களோட கேட்டகரி பொறுத்து ஏஜ் ரிலாக்சேஷன் குடுப்பாங்க. இது இந்த ஜாப் மட்டும் இல்ல. எல்லா ஜாபுக்குமே நெறையா இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஜாப் இந்த மாரி கவர்ன்மென்ட் ஜாப் எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க ஷெட்யூல் காஸ்ட், எஸ்சி, ஷெட்யூல் ட்ரைப், எஸ்டி. எஸ்சி, எஸ்டிக்கு கீழ வரீங்கன்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. ஸோ இப்போ உங்க 28ல இருந்து நீங்க எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் சேர்த்துக்கலாம். 28 + 5 நீங்க இது பண்ணீங்கன்னா, 33 வரும். ஸோ நீங்க 33க்கு உள்ள இருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ இப்போ நீங்க எஸ்சி, எஸ்டி இல்லன்னா, இப்ப அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு இது ஓபிசி, எம்பிசி அந்த பிசி அந்த எல்லா மத்த கேட்டகரி எல்லாருமே உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. அதே மாரி இப்ப பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டீஸ்
இந்த டிசேபிள்டு பெர்சன்ஸ் எல்லாருக்குமே 10 இயர்ஸ் வரைக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. அதே மாரி இப்ப நீங்க ஆல்ரெடி ஆர்மில ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆர்மில ஒர்க் பண்ணிட்டு ரிட்டயர்ட் ஆயிருக்கீங்க. இல்ல இந்தியன் ஏர் ஃபோர்ஸு, இந்தியன் நேவல் அகாடமி, இந்தியன் கோஸ்ட் கார்டு ஏதோ ஒரு டிஃபென்ஸ் சர்வீஸ் எங்கேயாவது இருந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு ரிட்டயர் ஆயிருந்தீங்கன்னா, உங்களுக்குமே வந்துட்டு தனியா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படின்னா, இப்போ நீங்க ஆர்மில ஒரு 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணி, அந்த 8 இயர்ஸ் கூட ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கங்க. ஸோ 8 + 3 11. ஸோ நீங்க அந்த குடுத்த ஏஜ்ல இருந்து எக்ஸ்ட்ரா 11 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிளியரா சொல்லணும் அப்படின்னா 28 + 11 போட்டீங்கன்னா, ஆ 37 வருமா? 37 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஒர்க் பண்ண வருஷத்துல இருந்து எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு அதே மாரி எஸ்சி, எஸ்டி இந்த மாரி இருக்கலாம். அது நீங்க மேக்ஸிமம் 50க்குள்ள தான் இருக்கணும். நீங்க என்ன சர்வீஸ்க்கு ரொம்ப ஒர்க் பண்ணி அதுக்கு கூட +3 போட்டு 50க்கு மேல போனா அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிள் கிடையாது. அதே மாரி இப்ப டைவர்ஸ்டு விமன் அண்ட் விமன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட். ஒன்ஸ் நீங்க மேரேஜ் ஆன விமன் நீங்க டைவர்ஸ் ஆகியிருக்கலாம். இல்லைனா நீங்க ஹஸ்பண்டோட இருந்து ஹஸ்பண்ட் நீங்க லீகலா பிரிஞ்சு வந்திருக்கலாம். உங்களுக்குமே ஏஜ் 35 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 38 ஓபிசி கேட்டகரியா 38 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதே மாரி எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா, நீங்க 40 வயசு வரைக்கும் இருந்தாலும் இந்த ஜாப்‌க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டேன். அதுலேருந்து நான் அதுலேருந்து நான் என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் சொல்றேன் கேளுங்க. இப்போ நீங்க ஏதாவது ஒரு காலேஜ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அப்பதான் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரப்போது அந்த மாரி இருக்கக்கூடாது. நீங்க இந்த ஜாப் அப்ளை பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே நீங்க இந்த காலேஜ் டிகிரி முடிச்சு எல்லா ஒரிஜினல்ஸுமே வாங்கியிருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. இப்போ மத்த ஜாப் எல்லாமே இப்போ 60%க்கு மேல இருந்தா, நீங்க ஓவரால் நீங்க எடுத்த மார்க்ல இருந்து 60% இருந்தா எலிஜிபிள் அந்த மாரி குடுத்துருப்பாங்க. இங்க அந்த மாரி குடுக்கல. ஒரு சின்ன கால்குலேஷன் மாரி குடுத்துருக்காங்க. அத நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க காலேஜ் படிக்கிறீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே செமஸ்டர் தான் இருக்கும். இப்ப நீங்க 4 வருஷம் ஒரு காலேஜ்ல படிச்சிருக்கீங்க. அந்த 4 வருஷம் வருஷம் 2 செமஸ்டர், அடுத்த வருஷம் 2 செமஸ்டர், அடுத்த வருஷம் 2 செமஸ்டர், அடுத்த வருஷம் 2 செமஸ்டர். இயர்லி 2 செமஸ்டர். ஸோ மொத்தம் 8 செமஸ்டர் வரும். ஸோ அதே மாரி இப்ப எக்ஸாம்பிள் நான் இப்ப இங்க 6 குடுத்துருக்கேன் 6ஏ சொல்றேன். இப்ப உங்களுக்கு மொத்தமா நீங்க காலேஜ் படிச்சு முடிச்சு ஒரு காலேஜ் முடிச்சிருக்கீங்க. அங்க மொத்தமா நீங்க 6 செமஸ்டர் முடிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு செமஸ்டருக்குமே ஒரு 1000 மார்க்ஸ். ஆனா டோட்டலா வந்து எல்லா செமஸ்டரும் சேர்த்து 6000 மார்க். இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஆ இப்போ இப்ப நீங்க அந்த டோட்டலா 6000 மார்க்கு. அதுல நீங்க 6 செமஸ்டர் மொத்தமா சேர்த்து நீங்க எடுத்த மார்க் 3720. ஸோ இப்போ கால்குலேட்டர் எடுத்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு பெர்சன்டேஜ் போட்டுருங்க. அடுத்து ஈக்குவல் டூ போட்டுருங்க. பிராக்கெட்ல நீங்க அந்த 6 செமஸ்டருக்கும் மொத்தமா சேர்த்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? அப்புறம் டிவைடட் பை அந்த நீங்க 6 செமஸ்டருக்கும் காலேஜ்ல மொத்தமா மார்க் குடுத்துருப்பாங்கல்ல. இப்போ 1000க்கு 1000 அந்த மாரி காலேஜ்ல அந்த 6 செமஸ்டருக்கும் மொத்த மார்க் எவ்வளோ? மொத்த மார்க் நீங்க எடுத்த மார்க் டிவைடட் பை மொத்த மார்க் இன்டூ 100. அப்போ அந்த பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். நீங்க 60%க்கு மேல இருந்தா மட்டும் தான் நீங்க எலிஜிபிள். இது நீங்க உங்களோட மார்க் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எஸ்சி, எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்க. இப்ப பிடபிள்யூபிடி, பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே ரூ. 175 தான் அப்ளிகேஷன் ஃபீஸு. ஆ இப்போ அதே இது இப்ப அதர் கேட்டகரி எல்லாருக்குமே ரூ. 850 வரும். இப்ப இந்த பிரிலிமினரி எக்ஸாம்க்கான சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஸ்டினு. ஒரு கொஸ்டினுக்குமே 1 மார்க். ஸோ, இப்போ உங்களுக்கு எல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகலாம். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் மட்டும் குடுத்துருக்காங்க. ஏன்னா, இப்போ இங்கிலீஷ் எக்ஸாம் இப்ப எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் இங்கிலீஷ் தான் எழுதணும். அதனால இங்கிலீஷ். இப்ப நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி இதெல்லாம் இப்ப நீங்க தமிழ்நாடுனா, உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே எக்ஸாம் அவைலபிளா இருக்கு. இப்போ ஆந்திரால இருக்காங்கன்னா, உங்களுக்கு தெலுங்குல அவைலபிளா இருக்கும். அதனால தான் இங்க அவங்க லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணல. இங்க மட்டும் லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, இங்கிலீஷு, நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் இது 3ம் சேர்த்து உங்களுக்கு மொத்தமா 100 கொஸ்டினு. ஒரு கொஸ்டினுக்குமே 1 மார்க். மொத்தம் 100 மார்க். ஸோ இந்த 100 மார்க் நீங்க 1 ஹவர் எக்ஸாம் நடக்கும். அந்த 1 ஹவர்ல 100 கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு 100 மார்க். இந்த 1 ஹவர்ல நீங்க இப்ப டைரக்ட்டா போய் எதையுமே படிக்காம, எதையுமே பிராக்டிஸ் பண்ணாமலாம் போய் யாருமே எக்ஸாம் எழுதாதீங்க. நான் கண்டிப்பா சஜஷன் பண்ண மாட்டேன். டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ நல்லா பிராக்டிஸ் பண்ணி இப்பயிலேருந்தே பிராக்டிஸ் பண்ணி இல்ல நெக்ஸ்ட் இயர் வர்றதுக்கு அந்த எக்ஸாம் கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். நீங்க பொறுமையா இந்த எக்ஸாம்லாம் நீங்க ஃப்ரீ டைம் கிடைச்சா படிக்க ஆரம்பிங்க இந்த சிலபஸ.
இப்போ பிரிலிமினரி எக்ஸாம் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் வரும். மெயின் எக்ஸாம்க்கு சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல், ஃபினான்சியல்